ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த மேக்ஸம் பார்க்க போகிறோம். 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம், 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறையில் வைக்க முடிஞ்ச மிகப்பெரிய கம்பியோட நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த அறை எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு கன செவ்வகம் மாதிரி இருக்கும். ஏன்னா அறைக்கு என்ன 3D இருக்கா, 3 டைமென்ஷன் இருக்கா. ஸோ என்ன அப்படின்னா 3Dயில் நம்ம கனச்செவ்வகம் இப்படி தான் அந்த அறை இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 மீட்டர் நீளம் இருக்குது, 18 மீட்டர் அகலம் இருக்குது, 16 மீட்டர் உயரம் இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ரைட்டு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதில் வைக்க முடிஞ்ச அந்த அறையில் வைக்க முடிஞ்ச மிகப்பெரிய கம்பியோட நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கேருந்து எது வரையும் வச்சா கம்பியை என்னென்னா ரொம்ப நீளமான கம்பியை வைக்கலாம் அப்படின்னா, ஒன்று இந்த முனையிலிருந்து அந்த முனை, அறையோட அந்த முனைக்கு வரைக்கும் வைக்கலாம். இல்லைனா இந்த முனையிலேருந்து இந்த முனை வரையும் வைக்கலாம். இந்த மாதிரி என்னென்னா ஒரு பக்கம் முனையும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மறுபக்க முனையும் வச்சா என்னென்னா நீளமான கம்பியை ஒரு அறைக்குள்ளே வைக்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது என்னென்னா மூலை விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கனச்செவ்வகத்துக்கான மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். ரூட் ஆஃப் நீளம் எவ்வளவோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும், ப்ளஸ் அகலம் எவ்வளவோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும், ப்ளஸ் உயரம் என்னவோ அதையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். இதுதான் கன செவ்வகத்துக்கான மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா. இது அப்படியே போடுங்க. ரூட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னா 24 ஸ்கொயர் ப்ளஸ் 18 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 24 ஸ்கொயர் பண்ணால் ரூட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னா 576 வரும். ப்ளஸ் 18 ஸ்கொயர் பண்ணால் 324 வரும். ப்ளஸ் 16 ஸ்கொயர் பண்ணால் 256 வரும். எல்லாத்தையும் சேர்த்தா என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் என்ன வருது அப்படின்னா ரூட் ஆஃப் 1156 வரும் ஆன்சர். ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னா 34 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். இதுதான் ஆன்சர். இப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கனச்செவ்வகத்தோட ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதை அப்ளை பண்ணி இந்த ரூமை வச்சு இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.